உன்னதமான ரோஸ்டை மட்டும் விரும்பக்கூடிய வலுவான மனம் படைத்தவர்கள் உட்காருங்க. உங்களுக்காக தான் இந்த நிகழ்ச்சி இப்ப ஆரம்பிக்கும். மெக்டொனால்ட்ஸ் வெறும் பண்ணை தான் வைக்கிறாங்க. ஸ்டார்பக்ஸ் சிங்கிள் டீ தான் வைக்கிறாங்க. வெறும் பண்ணையும் டீயும் வித்து பல லட்சம் கோடி மதிப்புள்ள ஒரு நிறுவனத்தை உருவாக்க முடியும். நம்மளால ஏன் முடியாது? நீங்க ஏதாவது அந்த அளவுக்கு டாப் ஆயிட்டீங்க. உன்னால ஜெயிக்க முடியாதா? ஏன்னா நான் ஜெயிச்சு பேசுடா, எங்கடா போச்சு உன் தைரியம்? தம்பி போதும்பா. நான் என்ன வேணாலும் பண்ணுங்கடா அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். சொல்லாத இல்லப்பா, வேற என்ன பண்ண முடியும் சொல்லு. உருகி போனதடி இந்த வீடியோக்கு MS தோனியும் லியோனல் மெஸ்ஸியும் கமாண்ட் செஞ்சா நான் ஒரு வாரம் கக்கூசுல போமாண்டே. இது என்ன மேல சத்தியம். பைத்தியக்காரி. நீ யார வேணா ஃப்ரெண்ட்ஷிப்பா வச்சுக்கோ, ஆனா நீ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணதா இருந்தா அது நம்ம ஜாதியில தான் இருக்கணும். 8 வயசுல கேள்வி கேட்காம கெளுத்தி மீன் புளுத்தி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. அதெல்லாம் உனக்கு தேவை? அப்போ வாங்கிட்டு லவ் பண்ணிக்க, ஆனா நம்ம ஜாதியா பார்த்து லவ் பண்ணு. முதல்ல போனோடனே முருகேசா உன் ஜாதி என்னடா அப்படின்னு கேட்டுக்கேங்குது. இதை எதிர்த்து கேள்வி கேட்டா அடிச்சுதானுங்க சொசைட்டி. சரி பார்க்கல. சேலைய ஒழுங்கா கட்டி தொலை எருமாடு. எப்ப பார்த்தாலும் அறகுறையாவே திரியிறது. இதுக்கு பேசாம கையில கட்டிட்டு திரியலாம்ல. இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான் சார். ஏன்னா இது 8,000 கொடுத்து பண்ணிருக்கேன். இந்த ஹேர் ஸ்டைல் பண்றதுக்கு 8,000 ரூபாய் ஆகுதா? 8,000 ரூபாய் ஆகுது சார். என்ன வேற மாதிரி நிக்கிற உன்னை பிடிச்சி புளிய வச்சு முடிய பிடிச்சி குத்துன்னு வாயில குத்துவாயில. அதுக்கு தானே இந்த முடிவு வளர்க்குற. செம்ம ஸ்டைலா இருக்கணும். எவ்வளவு நாளைக்கு தாங்குது சார்? நம்ம மொட்டை அடிக்கிற வரையும் தாக்கு பிடிக்கும் சார். இங்க மட்டும் தான் நம்ம டைட் பண்ணும் சார். அது வளர்ந்துட்டே தான் இருக்கும். எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் வேணும்னு சொல்லியிருந்தேன். இப்பவே வேணும், உடனே வேணும். ரொம்பவே போர் அடிக்குது. சொன்னது ஒரு விமன் எம்பவர்மெண்டின் உச்சகட்டமா நான் பாக்குறேன். நல்ல ஒரு வசனம். கிரிஞ்சு பெண்ணே, கிரிஞ்சு பெண்ணே. தப்பா எதுவும் நினைக்க வேண்டாம். உயிருக்கு உயிரான ஃப்ரெண்டா வேணும். கருப்பா பிளாக்கா வேணும். அவத்த வார்த்தையா பேசுறது. வாயில இருந்து நல்ல வார்த்தையே வராது. தேர்ந்தெடுக்கப்பட்ட தற்குறி தர்த்தனியம். மிக்ஸ் ஃப்ரூட் ஜாம். அலப்பற ஸ்டார்டிங் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப இறங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒண்ணும் பண்ண முடியாது. பைத்தியகாரத்தனமா பண்ணாதானே இன்ஸ்டால பூம் ஆக முடியும். ஏதாவது பைத்தியகாரத்தனமா பண்ணு. வாயில போட்ட எதுக்கும் பயப்படாதவன் நானே திணறேன் பாருங்க. என்னடா செய்யறது அப்படின்ட்டு. அது ரொம்ப கஷ்டம். இவங்க லவ்வே பண்ணலையா தம்பி? இவங்க என்ன பண்றாங்கன்னா குத்தைக்கு எடுத்துறாங்க. ஒரு 2 வருஷம் காலேஜ் முடிகிற வரைக்கும் நான் உன்னை குத்தைக்கு எடுத்துக்கிறேன், நீ என்ன குத்தைக்கு எடுத்துக்க. What? I don't believe it. Kidding. பையனா பொண்ணடா? பையன் தானே. ஏய் அபி, சொல்லுடா. உங்க வீட்டுல கிரிக்கெட் பால் இருக்கு, கிரிக்கெட் விளையாடணும். ஏய், என்கிட்ட இருக்குடா. உனக்கு அறிவு இருக்கா? ஏய், இங்க பாருங்க. நீ சிரிச்சு தான் அதை என்கரேஜா எடுத்துக்கிட்டு அவன் ஜோக் பண்றான். அவன் எது சொன்னாலும் ஏதோ சாவுட்டுக்கு போன மாதிரியே இருங்க. அவனே பார்த்து கொஞ்ச நேரத்துல நல்ல ஜோக் பண்ண ட்ரை பண்ணுவான். எல்லாத்துக்கும் சிரிக்காதீங்க. முதல்ல கைய தூக்காம பேசு. நாத்த மருந்து அடிச்சிட்டு பேசு. கைய தூக்காத. எதுக்கு ஒரு ஸ்டெப்பை போடுறனே தெரியாம அந்த ஸ்டெப்பை ஒரு மொத்த சோசியல் மீடியாவே ஃபாலோ பண்ணி ஓடும். அதை எதுக்கு பாக்குறனே தெரியாம இப்படியே பார்த்துக்கிட்டு இருப்போம். கண்ணாலே நீ என்னை களவாடி கொண்டாய். இவன் யாரு? இவன் ஹிஸ்டரியை கிளறுங்க. இவனே ஒரு கிரிஞ்சு தான். கிரிஞ்சுல வளர்ற கிரிஞ்சு ஆபாசம் தவிர்ப்பான். நான் சூரியகுமார் யாதவ் பேசுறேன். மாப்பிள்ள சூப்பரா இருக்கா?
இனிமே அது ஏழ்றா. நான் தாண்டா லியோ. வெல்கம் பேக் டு another episode of Fries with Potato guys. ப்ரோ என்னை பத்தி நீ என்ன நினைக்கிற? நீ என்னடா நாட்டு சுதந்திரத்துக்காக போராடிட்டு வந்திருக்க? அப்படித்தான்டா பேசுவேன், அப்படித்தான் பேசுவேன். ஏங்க திட்டிக்கிட்டா நீ பொத்திட்டு உட்கார்ற. நான் தான் வச்சேன் உனக்கு. ஏண்டா பார்த்தா கோவில் என்ன பேட் பேட் சாரி மாமா. உண்மை சாரி கேட்பேன். என்னுயிர் உன்னோட பத்திர சொத்தாக என் பார்வை உன்னோடு. Katija. Which is the one word you would say in your classroom as well as in bedroom? ஒரு பப்ளிக் பிளேஸ்ல நீங்க கேட்கறது தப்பே கிடையாது. பட் நீங்க கேட்கிற क्वेश्चंस எல்லாமே வந்து டபுள் மீனிங், ட்ரிபிள் மீனிங் அதெல்லாம் எதுக்கு? As well as in bedroom. Please kneel down. Please kneel down. கத்திஜா வந்தா நின்னா பார்த்தா. என்னமோ சொல்லு ஜோக்கு வச்சிருந்தேன் மறந்துட்டேனே. ஐயோ ஏய் இப்ப ஞாபகம் வந்துச்சு, மறுபடியும் மறந்து போச்சு. எவன் உசுர் எங்க இருக்கிறது எனக்கு தெரியாது, ஆனா ஏன் உசுர் இருக்கிறது இங்க. தீர தீர சூரர்க்கெல்லாம் இந்த மாதிரி பசங்க மாதிரி இருக்கீங்களே, எத்தனை பேர் உங்களை பையன்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க? எல்லாருமே பையன் தான் நினைச்சிருப்பாங்க. ஏற்று போகும் உன்னை கண்டால் உன்னை போல் இல்லை ஒருவன் மண்ணிலே. இவனை புள்ளையா பத்ததுக்கு நீங்க ரொம்ப பாவம். அவனை புள்ளையா பத்ததுக்கு என்கிட்ட நீங்க டெய்லி திட்டு வாங்குறீங்க. ஃபர்ஸ்ட் லவ்ல செம்மையா ஒரு அடி வாங்கி அதுக்கப்புறம் லவ் வேஸ்ட் ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிற டைம்ல இழந்த மொத்த லவ்வையும் ஹோப்பையும் ஒருத்தவங்க திரும்ப ஃபீல் பண்ண வைக்கிறாங்கன்னா அது மேஜிக் தானே. இந்த உலகத்துக்கு இப்படி பாரமா இருக்குமே செத்துறான். இல்லைங்க ரீல்ஸ் போடணும்ல, என் ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க. நான் மோட்டிவேஷன் பண்ணணும், டெய்லி ஜிம்முக்கு போகிறேன், ஒர்க் அவுட் பண்ணுறேன், நீங்களும் நல்லா பண்ணுங்க, டிசிப்ளினாக இருக்கேன்னு ஒரு சும்மா ஒரு பாவலா ரீல். கரெக்டா தான் பேர் வச்சிருக்காங்க ரீல். நான் இருக்கும் போது அவன் மச்சான் மேல அவன்டா கை வைப்பான். ஏன் நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி கூடாது? அதானே வாமா போலாம். பொண்டாட்டியை பார்த்தா மட்டும் சிடி சிடின்னு விழுவுறது. அப்படி என்ன நம்ம தப்பு பண்ணிட்டோம்? இல்லைம்மா அப்படி ஐயா அப்படி சொல்லவே இல்லை. நீ இந்த மாதிரி நீ வந்தது இதுக்கு தானே, தின்னுட்டு போ. விங்ஸ் இருக்கு. விங்ஸ் எப்படி பண்ணுவீங்க? இப்படி சும்மா இப்படி பின்னாடி கை வச்சு பின்னாடி இருக்க ஆர்ம்ஸ் காமிக்கிறது. அதுக்கப்புறம் வேற என்ன சொல்றது? டக்குனு எனக்கு வரலையே. நாளே நாள் போட்டு மறந்துட்டீங்களா? கை ஷேப் இருக்கா, கால் ஏதாச்சும் இருக்கா அவனுக்கு? எக்ஸசைஸே பண்ணாத பாடிங்கிறது பார்த்தாலே தெரியுது. அவங்கிட்ட போய் கேட்டுக்கிறீங்க, இவன் எல்லாம் பாடி பில்டரா? நில்லு நில்லு, நீ ராணியா? இல்ல நானும் ராஜா தான். பா போருக்கு போலாம். அதானே